ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப ஈஸியான மிக்சரு. இந்த மிக்சர் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சு முடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொறுக்கிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா பெருசாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்து எடுக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க, இல்லைன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். இதை வந்து எண்ணெயிலேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. அப்போ தான் நமக்கு வந்து இது கருகி போகாது. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வறுக்கிறது. இப்போ வந்து இதை வேர்க்கடலை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். போட்ட உடனே நம்ம இடத்துல எதுக்குன்னா நம்ம வந்து எண்ணெய் சூடாக இருக்கும், அப்போ வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொப்பரை வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை கார்ன்ஃப்ளேக்ஸ்னால் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 2 முறை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சாயங்காலம் நம்ம வந்து டீ குடிக்கும் போது இந்த மிக்சரை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது நான் வறுத்துன்னு இருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து இழுக்கும் இது. அதனால் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வறுத்து போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறதோட வீட்டில் வந்து இந்த மாதிரி மிக்சர் ஈஸியான பொருட்கள் வச்சு நம்ம மிக்சர் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். நான் வந்து எண்ணெய் இழுக்கிறதுனால நான் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் காரம் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது 3 பொருளும் இதில் சேர்த்துலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், இல்லைனா காரம் வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து மிளகாய் தூள் கலந்துட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமும் நமக்கு படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சோ சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக வேணும்னா இதில் வந்து ட்ரை நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஓம்படி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.